அன்பிரிட்டிஷ் இந்த வேர்டு தான் இப்போ யூகேல ஒரு 2-3 நாளாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. லேபர் எம்பியான ஏஞ்சலா ரைனர் அவங்க கட்சி கொண்டு வந்த ஒரு பாலிசியவே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு, எஸ்பெஷலி இமிகிரன்ஸ் மத்தியில். ஏன்னா அவங்க இமிகிரன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் பேசுனாங்க, ஏன் சொந்த கட்சியை விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புது ஆங்கிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். முதல்ல அவங்க நிறைய விஷயம் பேசினாங்க, ஆனால் அது எதுவுமே பார்லிமெண்ட்டில் பேசல, அது ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் பேசினது. அதில் முக்கியமானது இந்த 5 years to 10 years ILR சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் மாதிரி, நாம் கொடுத்த வாக்கை நாமளே மாறுற மாதிரி. ஸோ இது லுக்ஸ் லைக் அன்பிரிட்டிஷ் அப்படிங்கிற வேர்டு அவங்க யூஸ் பண்ணி பயங்கரமாக தாக்கி பேசியிருக்காங்க. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே எங்கள் பரம்பரையில் கிடையாது. அவங்க சொல்கிறது நியாயம் தானே. கடைசியில் லேபர் பார்ட்டியிலே நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. சரி, இதையே அவங்க இப்போ பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏஞ்சலா ரைனர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சலா ரைனர் ஒரு சாதாரண எம்பி கிடையாது. அவங்க ஒரு டெப்யூட்டி பிஎம். நாளைக்கே கேர் ஸ்டார்மர் பதவி விலகுனா இவங்க தான் அடுத்த பிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க ஹவுசிங் மினிஸ்டர் வேறு, ப்ளஸ் லேபர் பார்ட்டிக்கே டெப்யூட்டி லீடரும் வேறு இவங்க. ஸோ இந்த 3 பதவியில் இவங்க இருந்தாங்க, அண்டர்லைன் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. நவ் கம்ஸ் டு த கொஷின் வை. லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் ஏஞ்சலா ரைனர் யூகேல ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு இல்லையா, அதை குறைச்சி காமிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40,000 pounds வரைக்கும் அவங்க அதை கம்மி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை ஒரு டேக்ஸ் ஃப்ராடாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியே விசாரணை அது அதுன்னு போக இவங்க நான் இந்த 3 பொசிஷன்ல இருந்தும் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வெறும் எம்பியா மட்டுமே கண்டினியூ ஆனாங்க. ஆல்சோ விசாரணையில் அவங்க இதை ஒத்துக்கிட்டாங்க. லைக் நான் பண்ணது ஒரு ஜென்யூன் மிஸ்டேக், நான் தப்புன்னு நினச்சி பண்ணலை, இது ஒரு மிஸ்டேக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. பாசிபிளி அவங்க அந்த 40,000 pounds ப்ளஸ் அதுக்கான ஃபைனையும் சேர்த்து கட்ட போகிறதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனையில் ஐ திங்க் லாஸ்ட் இயர் செப்டம்பர்னு நினைக்கிறேன் ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பேக் பெஞ்சர் எம்பியாக மட்டுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு நல்ல டைமுக்கு எதிர்பார்த்துருந்தாங்க லைம் லைட்டுக்கு வரத்துக்கு. ஸோ